எத்தனை குடும்பங்கள்ல குடிகார கணவனா இருந்தா கூட மனைவிகள் அடிய உதையெல்லாம் தாங்கிட்டு ஏன் இருக்கிறாங்க? பிள்ளைங்களுக்காக. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைங்களுக்காக நீங்க சகிக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக நீங்க பைபிள் வாசிக்கிறீங்களா? வேதத்தை நேசிக்கிறீங்களா? சில குடும்பங்கள்ல ஆலயத்துக்கு வர்ற அன்னைக்கு தான் பைபிளை தேடுறதே. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில பைபிளை தேடி 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 சில குடும்பங்கள்ல அதை எடுத்து தூசி தட்டி அந்த பைபிளே அழுதுறோம், இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா தூசி தட்டுறாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு சிலருடைய பைபிள் விரிக்கப்படாமலே இருக்கு. சிலருடைய பைபிள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் மட்டும்தான் திறந்திருக்கும், டக்குன்னு திறந்தா சங்கீதம் தான் வரும், மற்ற பகுதி எண்ணாகமோ உபாகமோலாம் ஒட்டிகிட்டே இருக்கும். காரணம், பைபிள் வாசிக்கிறது இல்லை, பைபிளை நேசிக்கிறது இல்லை. இங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னா திறந்து வைப்போம். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசித்தால் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்.